Welcome to HTAS channel. இந்த வீடியோல 10th standard chemistry scienceல chemistryல unit 7 atoms and molecules இந்த லெசன்ல 6th subdivision short answer questionல 6th question இது problem அதனால தனியா ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருக்கேன். 6th sum find the percentage of nitrogen in ammonia. இப்ப இது ஃபார்முலா இங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்கணும்னா இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபார்முலால என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மோல்னா என்ன, மோலார் மாஸ்னா என்ன அப்படின்லாம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ரொம்ப ஈஸியா புரியும். சம்மு ஈஸி, சம்மு வந்து கால்குலேஷன் தான், ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும், எக்ஸாம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கமெண்ட்ல போடுறேன். மோல் கான்செப்ட்ன்ற வீடியோவும் இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு அதுக்கு இன்னொரு வீடியோவும் அதோட லிங்க் எல்லாம் போடுறேன். அதை மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு சம்மு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த சம் பார்ப்போம். நைட்ரஜனுடைய சிம்பிள் வந்து N2, அமோனியாக்கு NH3ன்னு சொல்லுவோம். இது அதோடைய சிம்பிள், அந்த பேர் கொடுத்தாங்கல்ல அந்த பேருக்கான சிம்பிள். இப்ப நைட்ரஜன் N2ன்னு கொடுத்திருக்காங்க. அமோனியாக்கு ஒரு நைட்ரஜன் இருக்கு, இது அது கூட வந்து ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கு. அதை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து NH3 அதை மொத்தமா சேர்த்து தான் அமோனியான்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த அமோனியான்ற பொருள் உள்ளார நைட்ரஜனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ, நைட்ரஜன் எவ்வளவு அளவு இருக்கு, எவ்வளவு பங்கு இருக்கு. இப்ப இதை ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா பை சார்ட்லாம் வரைஞ்சிருப்பீங்க மேக்ஸ்ல. அதுல இப்ப இதுதான் மொத்தமா வந்து அமோனியான்னு எடுத்துங்க. இதுல ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜனுடைய பெர்சன்டேஜ் பங்கு வந்து இந்த மொத்த சர்க்கிள்ல எவ்வளோன்னு கேக்குறாங்க, எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன், ஆன்சர் வேற, இது வரைஞ்சது சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். நைட்ரஜன் அளவு வந்து நைட்ரஜனோட அளவு வந்து மொத்தம் அமோனியால மொத்த சர்க்கிள்ல அதோடைய அளவு எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்னன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா, அமோனியால நைட்ரஜனுடைய பங்கு எவ்வளோ ஈக்குவல் டு நைட்ரஜனுடைய மாஸ் இன் அமோனியா. அதை மேல எழுதிக்கணும். நைட்ரஜனுடைய மாஸ் இன் அமோனியா. உங்களுக்கு ஃபார்முலால இன்னெல்லாம் போட மாட்டாங்க, இன் அமோனியாலாம் போட மாட்டாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அமோனியால உள்ள நைட்ரஜனுடைய மாஸ், மாஸ்னா நிறை, அது எவ்வளவு நிறைஞ்சிருக்கு, டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் NH3. மோலார் மாஸ்னா மோல் அளவுல, MOLE மோல் அளவுல அமோனியாவோட மாஸ் எவ்வளோ, அமோனியாவோட மொத்த மாஸ் எவ்வளோன்றதான் கீழே போடணும். நைட்ரஜனோட மாஸ் இன் அமோனியா, அமோனியால உள்ள இந்த நைட்ரஜனுடைய அளவு எவ்வளோன்றது தான் மேல போடணும். இங்க பாருங்க, நான் N2 எழுதியிருக்கேன். இதை N2 எழுதலாம், நைட்ரஜன் எழுதலாம், ஃபுல்லாவும் எழுதலாம். ரெண்டும் கரெக்ட் தான், எதுவும் தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, நைட்ரஜனுடைய மாஸ் என்னன்னா 14. இது வந்து நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள்ல இருந்து கிடைக்கும். பீரியாடிக் டேபிள்ல இருந்து இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். பீரியாடிக் டேபிள்ல நைட்ரஜனை போய் பாத்தீங்கன்னா என்னன்னு கொடுத்திருப்பாங்க, அதுல ரைட் ஹேண்ட் சைட்ல 14 வேல்யூ இருக்கும். அதை வச்சுதான் இங்க போட்டிருக்கோம். அதே மாதிரி அமோனியாவுக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பீரியாடிக் டேபிள்ல எலமெண்ட்டுக்கு தான் கொடுத்திருப்பாங்க, தனியா இது மாதிரி N அது மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க, NH அது மாதிரி தனித்தனியா தான் கொடுத்திருப்பாங்களே தவிர NH3 அப்படின்னு மொத்தமா கொடுத்துக்க மாட்டாங்க. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நைட்ரஜனுடைய வேல்யூ இங்க 1 இருக்குதுன்னு அர்த்தம், எதுவும் கொடுக்கலன்னா ஒரு நைட்ரஜன் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இன்டூ நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 14 பிளஸ் 3 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப 3 போட்டுட்டு இன்டூ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1. அப்போ 1 இன்டூ 14 14 பிளஸ் 3 இன்டூ 1 3, 14 பிளஸ் 3 17. அதான் இங்க போட்டிருக்கோம். புரிஞ்சு படிங்க, எல்லாம் ஈஸி, இதெல்லாம் மக்கப் பண்ண தேவையில்ல. 14/17 இன்டூ 100ன்றது ஃபார்முலாலே வருது பெர்சன்டேஜ்ன்றதுனால. இப்ப இதை டிவைட் பண்ணணும். இதை டேபிள்ஸ்ல போடுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால 14 இன்டூ 100, 14 அது கூட 2 0 சேர்த்துக்கணும். ஏன்னா இங்க 100ல 2 0 இருக்கு, அதனால 2 0 சேர்த்துக்கிட்டோம். டிவைடட் பை 17. இப்ப இதை டிவைட் பண்ணி போடுறது தான் இங்க காமிச்சிருக்கேன். 1400 1400 இங்க 17 வெளியே எழுதியாச்சு. நியூமரேட்டர் உள்ளார எழுதணும், டினாமினேட்டர் வெளியே எழுதணும். இப்ப பாத்தீங்கன்னா 17 டேபிள் நீங்க எழுதி பார்க்கணும். 117 17 217 சார் அப்படின்னு எழுதி பார்த்து போட்டாலும் சரி, எனக்கு ஞாபகம் இருக்கு, டேபிள்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அப்படியே கூட போடலாம். 8 into 17
136. ஏன் இவ்வளவு பெரிய நம்பர் எடுக்கிறோம்னா முத கவனிங்க, 1 எடுத்து பார்க்கணும். ஒரு நம்பரை எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். 1 எடுத்து பார்த்தோம்னா 17 விட சின்னது, அப்ப அடுத்த நம்பரை சேர்த்துக்கணும். 14 17 விட சின்னது, அப்ப இன்னொன்னு சேர்த்துக்கணும். 140 17 விட பெருசு தான், அப்ப டேபிள் சொல்லி பார்க்கணும். 140 கிட்ட 17 டேபிள்ல என்ன நம்பர் வரும்னா 8 17s are 136. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 பேலன்ஸ், இந்த 0 கீழே இறக்கிக்கணும், அப்ப 40 ஆயிடுச்சு. 40ன்றது 17 விட பெரிய நம்பர் தான். 2 17s are 34. இத மைனஸ் பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6 கிடைக்கும். இப்ப 6 வந்து 17 விட சின்ன நம்பர். 6ன்றது 17 விட சின்ன நம்பர். அப்ப இந்த 0ன்றத நம்மளே எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா 0 போட்டோம்னா இங்க டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 போட்டுட்டோம். 16ன்றது இப்ப 17 விட பெரிய நம்பர். இதுக்கு இப்ப டேபிள் சொல்லி பார்த்தோம்னா 3 17s are 51. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9. இது மாதிரி போட்டுக்கிட்டே போலாம், நம்மளுக்கு அவ்வளவு கூட தேவையில்ல. 82% எழுதினாலும் கரெக்ட் தான், 82.3% எழுதினாலும் கரெக்ட் தான்.